வாரிசு. அத்தியாயம் 1. ஆண்டு 1994. ஹரித்வார். ஆகாசத்தின் கதவுகள் திறந்து கொண்டது போல மழை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. அந்த சாலை ஒரு நதியைப் போல மாறியிருந்தது. மக்கள் மழையில் நனைந்தபடி தங்கள் தலைக்கு மேல் குடையையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் தாளையோ பிடித்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தனர். சாலையோரம் இருந்த மற்ற அனைத்து கடைகளும் இருளில் மூழ்கியிருக்க, ஒரே ஒரு இடத்திலிருந்து மட்டும் மங்கலான மஞ்சள் வெளிச்சம் மழையை ஊடுருவி தெரிந்தது. அது அந்த நாயர் டீ கடை. டீ கடைக்காரர் பெரியவர் தன் நரைத்த தலையை தடவிக்கொண்டே பித்தளை பாத்திரத்தில் தேநீரை உயர்த்தி ஆத்திக் கொண்டிருந்தார். என டீ பாத்திரத்தில் விழும் சத்தம் அந்த அமைதியான மழை இரவில் ஒரு தாளத்தை போல ஒலித்தது. என்ன மழையடா இது, விடாம பேஞ்சி மனுஷனை வாட்டுது, இந்த வருஷம் ஆரம்பிச்ச மழை நிற்கவே மாட்டேங்குது என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டார். மற்ற கடைக்காரர்கள் எல்லாம் மழைக்கு அஞ்சி பொழுது சாயும் முன்பே கடையை சாத்திவிட்டு வீட்டுக்கு ஓடிவிட்டனர். ஆனால் இந்த பெரியவருக்கு கடையை தாண்டி செல்ல வீடு என்று ஒன்று கிடையாது, கடையேதான் வீடு. கங்கை ஆற்றின் பிரம்மாண்டமான மேம்பாலத்திலிருந்து ஒரு பைக் மெதுவாக கீழே இறங்கியது. மழையின் வேகத்தில் அந்த பாலத்தின் இறக்கம் மிக ஆபத்தானதாக தெரிந்தது. பைக்கை ஓட்டி வந்த இளைஞன் தன் நண்பனிடம் கத்தினான். டே மச்சா, மழை கண்ணை மறைக்குதுடா, காத்து வேற பலமா அடிக்குது, வண்டியை ஓட்டவே முடியல. பின்னால் அமர்ந்திருந்தவன் முன்னால் தெரிந்த அந்த ஒற்றை வெளிச்சத்தை சுட்டி காட்டினான். அங்க பாருடா, அந்த டீ கடை மட்டும்தான் திறந்திருக்கு, அங்க கொஞ்ச நேரம் ஒதுங்கிட்டு அப்புறம் போவோம். வேகமாக வந்து கடையின் ஓரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு